வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் 153வது பிறந்த நாள் என்று. அவரை பற்றிய சில வரலாற்று குறிப்புகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்று தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை 3 மாவட்டங்களில் விநாயகர் சதுர்த்தி குறித்து பள்ளி மாணவர்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியதை சுட்டிக்காட்டி நமது கண்டனத்தை தெரிவித்து இருந்தோம். பல கல்வியாளர்களும் ஆசிரியர் அமைப்புகளும் இதை கண்டித்து இருந்தனர். அதைத் தொடர்ந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு களமிறங்கி அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும் அந்த உத்தரவை பிறப்பித்த கல்வி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாசு கட்டுப்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அரசினுடைய இந்த உடனடி நடவடிக்கைகளை மகிழ்ச்சியோடு நாம் பாராட்டி வரவேற்கிறோம். கப்பலோட்டிய தமிழர் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஒரு தலைவர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர் நடத்திய சுதேசி கப்பல் காரணமாக 6 ஆண்டுகள் தேச துரோக குற்றத்திற்கு உள்ளாகி சிறைச்சாலைகளில் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாகி 1912 அவர் விடுதலை செய்யப்பட்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து பெரியாரும் அவரும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே போர்க்கொடி உயர்த்தினார்கள். இருவரும் இணைந்து செயல்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சியில் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற திலகரின் ஆதரவாளராக வ.உ.சி. விளங்கி இருக்கிறார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து முதல் கூட்டத்தை தமிழ்நாட்டில் அவர்தான் நடத்தி இருக்கிறார் என்கிற வரலாறுகள் உண்டு. 1912 ஆண்டு சிறையிலிருந்து அவர் விடுதலையானதற்கு பிறகு தீவிர அரசியலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். இலக்கியங்களிலும் இலக்கிய ஆய்விலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதோடு பெரியார் இயக்கங்களோடு மிகவும் நெருக்கம் கொண்டு இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதே காங்கிரஸ் கட்சியினுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார். அன்னிபெசன்ட் என்று சொல்லப்படுகிற அயல்நாட்டு அம்மையார் காங்கிரஸ் கட்சியில் ஸ்மார்த்த பிராமணர்களின் தலைவர்களாக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே செயல்பட்டதை பெரியாரும் எதிர்த்திருக்கிறார். அன்னிபெசன்ட்டும் எதிர்த்து இருக்கிறார். 1916 ஆண்டு நீதி கட்சி உருவானது. அப்போது பார்ப்பனர் அல்லாதார் வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அது காங்கிரஸ் கட்சிக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கியது. அதை சமாளிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் பார்ப்பனர் உள் அமைப்பு ஒன்றை மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் என்று உருவாக்கினார்கள். அதிலே தன்னை இணைத்துக் கொண்டவர் வ.உ.சி. காங்கிரஸ் கட்சி பார்ப்பனருடைய ஆதிக்கத்தில் இருப்பதை கண்டித்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் நடத்திய மாநாடுகளில் அவர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார். 1927 கோவையில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள பார்ப்பன ஆதிக்கத்தை அவர் கடுமையாக சுட்டிக்காட்டி இருப்பதோடு நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதாரும் காங்கிரஸ் கட்சி பார்ப்பனர் அல்லாதாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னார். சேலத்தில் நடந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் சூத்திரர்கள் என்ற வார்த்தை அரசு பதிவேடுகளிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியதோடு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்ற குரலையும் அவர் கொடுத்தார். 1927 ஆண்டு கோவையில் நடந்த பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டில் கலந்து கொண்டு பார்ப்பனர் அல்லாதார் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னதோடு வகுப்புரிமை கொள்கைக்கு தனது வலிமையான ஆதரவையும் அவர் தெரிவித்தார். வகுப்புரிமையை ஆதரித்து பெரியாருக்கும் அவர் கடிதம் எழுதினார். 1928 ஆண்டு நாகப்பட்டினத்தில் தேசபக்த சமாஜம் என்ற ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. அதில் வைக்கம் வீரர் பெரியார் படத்தை திறந்து வைக்கும் பொறுப்பு வ.உ.சி.க்கு வழங்கப்பட்டது. அதில் பெரியாரை பற்றி அவர் பேசுகையில், அன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்த தலைவர்களிலேயே மிகப்பெரிய தியாகம் செய்த முதன்மையான தலைவர் பெரியார் ஒருவர்தான். அவருக்கு இணையான தலைவர் அப்போது தமிழகத்தில் இல்லை என்று கூறியதோடு, பெரியாருடைய படத்தை ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நீங்கள் மாட்டி வைத்து காலையிலும் பகலிலும் இரவிலும் அதை வணங்குங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு பெரியாரை பற்றி அவர் மிகப்பெரிய மதிப்பீட்டை வைத்திருந்தார். அதே வ.உ.சி. 1928 ஆண்டு 6/6/28 பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதியதுதான் மிகவும் உருக்கமான ஒன்று. அந்த கடிதத்தில் தன்னுடைய மகனை பள்ளி படிப்புக்கு தாண்டி என்னால் படிக்க வைக்க முடியவில்லை, வசதி இல்லை, அவனை போலீஸ் துறையில் ஒரு வேலைக்கு அனுப்ப விரும்புகிறேன், எனவே ஏதாவது போலீஸ் துறையில் ஒரு வேலையை பார்த்து ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று பெரியாருக்கு ஒரு சிபாரிசு கடிதத்தையும் அவர் எழுதியிருந்தார். சிறையில் இருந்தபோது அவருக்காக வழக்கை நடத்திய வழக்கு நிதி திரட்டப்பட்ட போது காங்கிரஸ்காரர்கள் அதில் பெருமளவுக்கு ஆதரவு காட்டவில்லை. பெருமளவுக்கு வழக்கு நிதியும் சேரவில்லை. பாரதியார் கூட வ.உ.சி.க்கு ஆதரவாக நான் சாட்சி சொல்வதற்காக திருநெல்வேலிக்கு போகிறேன் என்று சொல்லி ரயிலில் புறப்பட்டவர் தஞ்சாவூரிலே பாதியிலே இறங்கி விட்டார், திருநெல்வேலிக்கு போய் சேரவில்லை என்று
ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே அவர் ஒரு பார்ப்பனராக இருந்திருந்தால் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள் என்று தன்னுடைய குடியரசு பத்திரிகையிலே அவர் பதிவு செய்து இருக்கிறார். 1919ஆம் ஆண்டு அமிர்தசரஸில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வஉசி டிக்கெட் எடுத்து பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு கூட வசதி இல்லாத நிலையில் வறுமையில் வாழ்ந்தார். ஆனால் அவர் மாநாட்டிற்கு வந்தே தீர வேண்டும் என்று பெரியார் கட்டாயப்படுத்தி தன்னுடைய சொந்த செலவிலேயே டிக்கெட் எடுத்து அவரை அழைத்து சென்று போனார் என்று வரலாறு கூறுகிறது. அதற்கு முன்னால் மிகப்பெரிய வசதியான செல்வந்தராக இருந்தவர் அதற்கு முன் நடந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் 50 பேரை தன்னுடைய சொந்த செலவிலே அழைத்து சென்ற வஉசி சிறை சென்றதற்கு பிறகு எப்படி நொடிந்த ஒரு வாழ்க்கையை நடத்தினார் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது. காங்கிரஸ் அவருடைய மறைவை சிதைந்தார் சிதம்பரம் என்ற தலைப்பில் பெரியார் உருக்கமான தலையங்கம் எழுதி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். அவர் பார்ப்பனராக இருந்திருப்பார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும் என்று அதிலே அவர் உருக்கத்துடன் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேசிய அரசியலில் நுழைந்தாலும் காங்கிரசினுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை எடுத்து கடுமையான தியாகத்தை நாட்டிற்காக அர்ப்பணித்து விடுதலைக்கு பிறகு ஏழ்மையில் உழன்று சுயமரியாதை இயக்கம் தான் இன்றைக்கு நாட்டில் இருப்பதிலே மிகச்சிறந்த இயக்கம் என்று அவர் வெளிப்படையாக பேசி அதற்கு தனக்கு ஆதரவு தருகிறேன் என்று கூறி வகுப்புரிமை கொள்கையையும் மிகுந்த ஈடுபாடு காட்டிய ஒரு தலைவராக, இலக்கியவாதியாக, மிக பெரும் தொழிற்சங்க தலைவராக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் வஉ சிதம்பரனார். அவருடைய மகத்தான தியாகம் வரலாற்று நூலிலிருந்து என்றைக்கும் அழிக்கப்பட முடியாது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.